நம்ம ஷார்ட் ஃபிலிம் நாளே குன்ன டைம்லலாம் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மொத்தமா ஒரு 10 பண்ணியிருப்பேன் வச்சுக்கங்களேன். கேமரா வந்துட்டு ரென்ட்டுக்கு எடுத்துருவோம். ரென்ட்னா ஃப்ரீயா தான் எடுத்துப்போம். ஸோ மிஞ்சி மிஞ்சி போனா 25,000 1,00,000 ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம். நவீன் கேட்கும் பட்ஜெட் எவ்வளோ? 30 30,00,000 நான் வாழ்க்கையில அதிகமான புரொடக்ஷன்ல பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா இதுதான். அப்போ நவீன் சொல்லும்போது, இது இல்ல இது வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புற மோட் ஆஃப் நான் பண்ணது எதுவுமே ஃபெஸ்டிவல் கிடையாது. நாளைக்குனர் டைம்ல பண்றது எல்லாமே அந்த ஷோ பண்ணது தான் நான் பண்ணது. ஒரு சந்துருவும் அவனுக்கு மட்டும் தான் பண்ணது. ஸோ அப்போ கேட்கும்போது என்னோட குவாலிட்டி வந்து ஃபிலிம் குவாலிட்டி இருக்கணும். மேக்கிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே எனக்கு ஃபிலிமோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் நவீன். ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டேன். திலானின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு கோடி கும்பிட்டு கூப்பிட்டுருங்க. வாழ்க்கையில 30,00,000 போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இருக்க பெரிய மனசு அவங்களுக்கு தான். ஸோ என்ன வாழ்க்கையில யாரும் அவ்வளோ காசு கொடுக்கல ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது லைவ் சென்ட் எதுவும் நான் பண்ணதே இல்லை. நான் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், எதுவும் லைவ் சென்ட் பண்ணதே இல்லை. ஆடுக்கும் சரி. ஸோ இது லைவ் சென்ட் போடுறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைவ் சென்ட் போறீங்கன்னா அப்படின்னா ஸ்கிரிப்ட் அது முன்னாடி கொடுத்துருந்தாரு. ஆனால் லைவ் சொன்னால் வித்தவுட் ஸ்கிரிப்ட்லேயே நீ லாக் பண்ணி எந்த டைலாகும் அதுக்கப்புறமா கரெக்ஷனே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒர்க் எனக்கு ஒர்க் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நவீன் பண்ணிடுங்க. நான் இதை பண்ணுறேன் நான் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒரு கதை சொல்றது. ஸோ அந்த மாதிரி தான் நவீனோட நட்பு எனக்கு இருந்தது. ஸோ இந்த கதை படிக்கும்போது எனக்கு வந்து எனக்கோட கிராமங்கள் நான் இருந்த வில்லேஜில் தான் வளர்ந்தது. எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மா கோழிக்கூட வச்சுப்பாங்க. கோழி நிறைய வளர்ப்பாங்க. அம்மா அம்மாச்சிலாம் வளர்ப்பாங்க. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் அடைக்கணும். அடைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கும். நம்ம விளையாண்டுட்டு லேட்டா போய் அடைச்சுன்னா அன்னைக்கு விழுவும் அடி. நீ 6 மணிக்கு கோழி கறப்புனா ஏதாவது நாய்க்கு பிடிச்சிட்டா நீனா தர போறோம்பாங்க. சரி ஒரு நாள் வரும். அம்மா இவ்வளவுதான் அடைக்கிறேன். ஏமா கோழிலாம் சமைச்சு தர மாட்டேங்கிறீங்க. கோழி சமைச்சேன்னா 2 ஆப்ஷன் தான். எவனாவது சொந்தக்கார மாமா மச்சான் வரணும். இல்ல ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் தான் கோழி வெட்டுவாங்க. மத்தபடி எதுக்குமே கோழியே நானும் திங்கிறது கம்மியா தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஸோ அந்த ஞாபகங்கள் கிராமங்கள் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற நவீன் சொன்ன மாதிரி அந்த இது நிறைய பார்த்துருக்கேன் நான். அதெல்லாம் என் கண் முன்ன வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால அதுபோது பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் லைவ் சவுண்டு இருக்கிறதுனால. ஸோ அதெல்லாம் வந்து ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பும்போது ஒவ்வொரு டைம் ஒரு கட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு எப்படின்னா நம்மள ஒரு டியூன் பண்ணும். பொறுமையை இன்னும் டியூன் பண்ணும். இந்த ஃபெஸ்டிவல் அனுப்பும்போது தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் முடிஞ்சு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி வேற ஒரு டைப்ல அனுப்பலாமான்னு பாரு. ஸோ அது லேர்னிங் தான் எனக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கலாம் அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த நவீனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரீம் வாரியர் ரீசெண்டாக ஒரு 2-3 மந்த்ஸ் முன்னாடி ட்ரீம் வாரியர் இது வாங்குறாங்க. ஒரே ஒரு ஒரு டீசர் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே நவீன் பண்ணிக்கலாம் நவீன். ஸோ இது நல்லபடியாக ரிலீஸ் ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. குறும்படம் கூப்பிட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களேன்னு எல்லாரும் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஷார்ட் ஃபிலிம் பொறுத்தளவுக்கு ஐ மீன் இந்த இந்த கதையில் வந்து பர்சனலாக என்னன்னா, நானும் பிரகாஷ், நீங்கள் ஊரில் எந்த ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மாடு வளர்க்குறது ஒரு ஒரு வாழ்வின் ஒரு அங்கமாகவே இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நானும் பிரகாஷும் ஒரு ஒரு 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாவல் விற்றுட்டு வந்த ஞாபகம் எல்லாமே இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அண்டு இன்னைக்கு இது ஒரு இந்த சின்ன கான்செப்ட்ஸ் என்னன்னா, இப்போ எல்லாருடைய லைஃப்லையும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு இன்னைக்கு ஒரு பிரியாணியில் ஒரு பீஸ் மிஸ் ஆயிருக்குங்கிறதுக்காக எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கேட்டிருக்கோம் இருக்கு. அந்த மாதிரி சாப்பாட்டில் வந்து நமக்கு வந்து நான்வெஜ் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதில் வந்து இந்த கதை சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து சிலருக்கு சாதாரண விஷயமா தெரியலாம். பட் அது பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் வந்து லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு தருணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. நாங்கள் ட்ரீமரி பிக்சர்ஸ்ல ஏன் இதை வந்து பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரி வந்து கண்டிப்பா நிறைய மாறி இருக்கு. இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே உள்ளங்கைக்கு வந்துருச்சு. ஃபார்மேட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஃபார்மேட்ஸ் இன்னைக்கு பெரிய அளவில் சினிமாவை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில்
லைக் நாங்கள் ஒரு புது ஆஹ், கலைஞர்கள் வர்றப்போ அவங்களுடைய ஆரம்பம் வந்து இந்த மாதிரியான ஷார்ட் ஃபிலிம்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு மியூசிக் ஆல்பம்ஸ் மூலமாகவோ அவங்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறப்போ அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்த்து அது ஒரு பெரிய ஹெல்ப் ஆகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவன்யூ ஃபார்மேட்டை நம்ம பார்க்குறத விட புது டேலண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஒரு தளமாக நம்ம இதை பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்ரீமரி பிக்சர்ஸில் வந்து நாங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் இந்த லிட்டில் விங்ஸ் மூலமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு தொடக்கம். இன்னும் பல நல்ல டேலண்ட்ஸ் அது மூலமாக ஒரு நல்ல படைப்புகளில் வந்து அறிமுகப்படுத்துவோம்னு நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ட்ரீம் வாரியர்ஸ், ராஜமுருகன் சார் அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே. நவீனை வந்து நான் ராஜமுருகன் சார் மூலயமா தான் பார்த்தேன். ராஜமுருகன் சார் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் அவங்க அசிஸ்டண்ட் மீட் பண்ண வச்சாரு. தென் திஸ் ஹோல் ப்ராஜெக்ட் ஹேப்பன்ட். நவீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஃபஸ்ட்டு டேரக்டராக மீட் பண்ணேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவர்கிட்ட நான் அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதை பண்ணுறோமோ இல்லையோ, லைக் இது இப்படி பண்ணலாம், இது படமாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம், இந்த ஆர்கெஸ்ட்ரா கூப்பிடலாம், இந்த மாதிரி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீல் சும்மா ஹாவ் அ டிஸ்கஷன், வீல் மேனிஃபெஸ்ட் அ லாட். ஸோ அந்த மாதிரி தான் லிட்டில் விங்ஸும் ஸ்டார்ட் ஆச்சு. லிட்டில் விங்ஸ் வந்து என்னோட கெரியரில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு டெப்த்தான மூவி ஒர்க் பண்ணால் தான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நல்ல நேம் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கவே இல்லை. நான் வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் பார்த்தேன். இது என்ன வந்து ப்ரூவ் பண்ணிக்க ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். நவீன் வந்து இப்போ ரொம்ப ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டார். ஹீ வில் ஜஸ்ட் சே இது எப்படி ட்ரீட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள், தென் நான் அதை கேட்குறேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை வச்சுக்கலாம்னு சொல்லி. ஸோ நிறைய ஐடியாஸ் ட்ரை பண்ணோம். ஸோ ஃபிலிம் ரூட்டடாக இருக்குது. நம்ம ஏன் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கலாக ஸ்கோர் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணது தான் இந்த ஹோல் ஐடியா ஆஃப் லிட்டில் விங்ஸ். ப்ளஸ் அந்த லிட்டில் விங்ஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே நமக்கு மியூசிக் பண்ண ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. ஆக்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், கேமரா அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு ஆக்சுவலி வேலை கம்மியாக தான் இருந்தது, ஏன்னா எல்லாமே நீட்டாக இருந்தது. ஸோ அகைன் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. நவீன் வந்து சீக்கிரமாக ஹி வில் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேரக்டர்ஸ் இன் இந்தியான்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் டைம். தேங்க்யூ.